Hey, hello guys. So இன்னைக்கு we're going to Coral Beach Resort, Mahabalipuram, if I'm not wrong. So let's go. ஸோ நாங்கள் ரிசார்ட்டுக்கு கிளம்புனப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் டே, நல்ல வெதர். ஸோ ஆன் த வே ஆஃப் ஜர்னி தான் உங்களுக்கு காட்டுறேன். காரில் தண்ணி பாட்டில் கூட வச்சுருக்கேன். பதில் சொல்லுங்க. தண்ணி தாங்க எடுக்குது. நான் எதை குடிப்பேன்? தண்ணி கிடைச்சதான் நாங்கள் தண்ணி குடிப்போம். ஏப்பா நீ அதெல்லாம் பேசாத. எனக்கு தண்ணி நாக்கு வறண்டு போகுது. தண்ணி இல்லை என்ன பண்ணுறது? இப்போ எங்கேயா கடையை பார்த்துட்டு ராடிசன் நிறுத்திடலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் கோரல் பீச் ரிசார்ட்டோட என்ட்ரன்ஸ் அண்ட் பார்க்கிங் ஏரியா. ஸோ இங்கே நீங்கள் காரை பார்க் பண்ணிவிட்டு உள்ள ரிசார்ட்குள்ளே போயிடலாம். ஸோ நல்ல ஒரு பெரிய என்ட்ரன்ஸாக தான் இருக்குது. ஸோ காரை பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ரிசப்ஷன் ஏரியாக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ரிசப்ஷன் ஏரியாவில் வந்து என்ன என்கொயரிஸ் இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணிக்கலாங்க. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஹால்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கு நான் உள்ளே போகும்போது ஸ்டே ரூம்ஸு எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பார்ட்டி ஹால்ஸ்லாம் மேலே இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் ரிலேட்டிவ் ஒரு கம்பெனி ரெக்ரியேஷன் டே அந்த மாதிரி ஏதாவதுனா வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு டவுன் ஹால் அந்த மாதிரினா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் சைடில் பார்க்குறது வந்து ரூம்ஸ் ஆக்சுவலாக ஸ்டே பண்ணுறதுக்கு. ஸோ அப்படியே அந்த வாக்கிங் பாத் ஏரியாலே போனீங்கன்னா ஒரு அழகான க்ரீனரி ஏரியா மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ ஹலோ கைஸ். ஸோ இந்த ரிசார்ட்டில் வந்து ரிலாக்ஸ் பண்ணுற ஏரியாவுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் மாதிரி வச்சுருக்கானுங்க. வந்துட்டு அப்புறம் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஊஞ்சல் இந்த மாதிரியான செட்டப்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்விம்மிங் பூல்லேயே 2 இது இருக்குது. ஒன்று கிட்ஸ் ஸ்விம்மிங் பூல், இன்னொன்று அடல்ட் ஸ்விம்மிங் பூல். ஸோ ரெண்டுமே வந்து ஆழம் ரொம்ப கம்மி தான் ஆக்சுவலாக. இப்போ அடல்ட் ஸ்விம்மிங் பூல் வந்து கொஞ்சம் வைடாக பெருசாக இருக்குது. மற்றபடி இட்ஸ் வெரி சேஃப். நீச்சல் தெரியாதவங்க கூட தாராளமாக உள்ளே இறங்கி நல்லாவே ஸ்விம் பண்ணலாம். பட் அவங்க வந்து ஒரு சேஃப்டி ரெகுலேஷன்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே என்னெல்லாம் பண்ணலாம், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் மாதிரி. ஸோ அதை ஃபாலோ பண்ணாலே போகும். ஸோ ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நீட்டாக இருக்குது, அழகாக இருக்குது. நல்லா ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணலாம். நான் நல்லா ஸ்விம்மிங் என்ஜாய் பண்ணேன். ஒரு 1 hour கிட்ட ஸ்விம்மிங் பூலில் ரெக்ரியேஷன் என்ஜாய் பண்ணேன். ஸ்விம்மிங் பூல் பக்கத்துலேயே நல்ல ஒரு சேஞ்ச் ரூம்ஸு, ஷவர் பண்ணுறதுக்கு, அப்புறம் ரெஸ்ட் ரூம் எல்லாமே இருக்குது. ஸோ வரி பண்ணிக்க வேண்டியதே இல்லை. ஸோ நம்ம ஒரு டவல் அப்புறம் சேஞ்ச் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா நல்லா குளிச்சு முடிச்சதுக்கப்புறமா பக்கத்தில் அந்த சேஞ்ச் ரூம்ஸில் போயிட்டு நீட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எதை பற்றியுமே வரி பண்ணிக்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. நல்லா இருந்துச்சு. ஸ்விமிங் வந்து ஒன்ஸ் இன் அ வைல் பண்ணுறது வந்து இட்ஸ் அ ஹெல்தி சாய்ஸ் ஆஃப் லைஃப் ஸ்டைல். ஸோ எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ ஐ கோ ஃபார் ஸ்விமிங். அதான் ஸ்விம்மிங் பூல் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த ரெகுலேஷன்ஸ் படி தான் ஃபாலோ பண்ணி ஸ்விம் பண்ணணும். இப்போ சேஃப்டி நல்லா குளோரினேட்டர் வாட்டர் தான் பயங்கரமாக குளோரினேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆழமும் டெப்த்து ஒன்றும் கம்மியாக தான் இருக்குது. சேஃபாக நின்று ஸ்விம் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஸ்விம்மிங் பூல் தவிர்த்து கிட்ஸ் ப்ளே ஏரியா, லானு, நல்ல பெரிய லான் இருக்குது. ஸோ அங்கே நிறைய கிரிக்கெட்டு, ஷட்டில், பேட்மிண்டன், டேபிள் டென்னிஸ் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் எல்லாம் விளையாண்டாங்க.
ஸோ அதுக்கப்புறமா உள்ளே போனீங்கன்னா அகைன் ஸ்டே ரூம்ஸு. ஸோ இது வந்து ஒரு கேஃப்டீரியா, உள்ளே வந்து பாரு. ஸோ ஈவினிங் வந்து இங்கே காஃபி, டீ, அப்புறம் சாண்ட்விச்சஸ், வடை அந்த மாதிரிலாம் சர்வ் பண்ணுறாங்க பீச் முன்னாடியே. ஸோ நல்ல ஒரு ஈவினிங் டைமில் வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணுறது, பீச் முன்னாடி பீச் வியூவில் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அமேசிங் பிளேஸ் இது ஆக்சுவலாக. ஸோ இப்போ உங்களுக்கு பீச் வியூ தான் காட்ட போகிறேன், வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ பீச் கிட்ட வந்துட்டோம். ஸோ இப்போ பீச் வியூவில் வந்து என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ரிலாக்ஸிங் ரெஜுவனேட்டிங் டேக்கு எல்லா பிஸி ஹசல் பஸ்ஸில் இதுலேருந்து வந்துட்டு ஃபுல்லாக தென்னை மரமாக வச்சுருக்காங்க நிறையா. ஸோ அதுவே ரொம்ப அழகாக இருக்குது. அங்கேயே ஒரு லான் ஏரியா இருக்குது, ஸ்பா கூட இருக்குது. ஸோ அங்கே உள்ளே போயிட்டீங்கன்னா அப்படியே வந்து அந்த அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிற காம்பவுண்ட் வரைக்கும் அது ஃபுல்லாக நம்ம பீச் யூஸ் தான். ஸோ அங்கேயுமே ஒரு செக்யூரிட்டி சேஃப்டிக்காக போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு ஃபேமிலியோட பீச்சஸில் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எடுக்கிறது, ரிலாக்ஸ் பண்ணுறது, கேஃப்டீரியாவில் போய் சாப்பிட்றது, இல்லாட்டி பக்கத்தில் இருக்க பார் செக் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி எல்லா ரெக்ரியேஷனும் ஒரே இடத்துல தான் இருக்குது. ஸோ இட்ஸ் அமேசிங் ஸ்பாட் டு பி. ஸோ நான் நல்லாவே என்ஜாய் பண்ணேங்க ஆக்சுவலாக. ஸ்விம்மிங் பூல் போயிட்டு நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தப்போ ஈவினிங் வந்து அந்த கேஃப்டீரியாவில் வெளியில் எல்லாருக்கும் சர்வ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு சாண்ட்விட்சு, சோடா, ஒரு காஃபி, ஒரு டீ இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு பீச் வியூவில் அப்படியே பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு ஒன் ஸ்பாட் ரெக்ரியேஷனல் ஏரியாவாக ஃபேமிலிக்காக வந்தாலும் சரி, இல்லை கார்பரேட்ஸ் எல்லாம் ஒரு டீம் அவுட்டிங் மாதிரி வந்தாலும் சரி, சூப்பர்பான ஏரியா. உள்ள வந்துட்டு எல்லாமே இருக்குது. லான் இருக்குது, கிட்ஸ் பிளே ஏரியா இருக்குது, பார்ட்டி ஹால் இருக்குது, ரூம்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே ஒரே ஸ்பாட்டில் எல்லாமே கவர் ஆகிடுதில்ல. ஸோ அப்போ என்ன உங்களுக்கு லெஃப்ட் அவுட். ஸோ நல்ல ஒரு பிளேஸ் டு என்ஜாய். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களை வந்து இன்னொரு அமேசிங் வ்ளாக்ல சந்திக்கும் வரை நன்றி, பாய்.